அபிஷேகம் முடிந்தவுடனேயே சந்தனம் சாற்றப்பட்டு வருடம் முழுவதும் சந்தன காப்புடன் நடராஜர் அருள்பாலிக்கிறார். இப்பொழுது நடராஜர் பத்தில் இடம்பெற்றுள்ள 10 பாடல்களையும் அதற்கான விளக்கத்தையும் எங்களுக்கு தெரிந்த அளவிற்கு சொல்கிறோம். நடராஜர் 10 என்னும் 10 பாடல்கள் கொண்ட தொகுப்பு. இதை எழுதியவர் சிறுமணவை முனுசாமி முதலியார் என்பவர் ஆவார். இந்த பாடல் தெளிவான தமிழில் எல்லோரும் எளிமையாக புரிஞ்சுக்கிற மாதிரி அமைந்திருக்கிறது. இந்த பாடலை எழுதியவர்னு சொல்றோம் இல்லையா, ஆனா அவர் இதை எழுதியெல்லாம் வைக்கவில்லை. தினமும் நடராஜ பெருமான் முன்னால் பாடலை கேட்டவர்கள் கூறியபடி இந்த பாடல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. இது நமக்கு கிடைத்த பொக்கிஷமாகும். இத்தனைக்கும் அவருக்கு வாரிசே இல்லை. இந்த பாடலை நாம் தினமும் நம்ம வீட்டுல தவறாம படிக்கலாம். அவ்வளவு அற்புதமான பாடல் வரிகளை கொண்டிருக்கு. நாம் எப்போதும் சொல்வோம் இல்லையா, நாம என்ன பாவம் பண்ணோமோ, எந்த ஜென்மத்து கர்மாவை இப்ப அனுபவிக்கிறோமோ என்றெல்லாம் புலம்புவோம் இல்லையா. அதற்கெல்லாம் விளக்கம் இந்த பாடல் வரிகளில் இருக்கிறது. இது பாவம், இதை செய்ய கூடாதுங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா இதை செஞ்சா நமக்கு பாவம் வரும் என்பது இந்த பாடல்களை படிக்கும் போது நமக்கு எளிமையாக புரியும். அதையெல்லாம் நாம இப்போ கேட்க போறோம். ஆதி முதல் அந்தம் வரை பரவி கிடப்பவன் இந்த சிவபெருமான். அடிமுடி அரியமோனா அண்ணாமலையானே என்று சொல்வோம் இல்லையா. நடராஜரை என்பவரை பற்றி நம்ம சொல்லணும்னா அவருடைய தாண்டவமோ இல்ல அதில் இருந்து வரும் ஒளிகளோ அதையெல்லாம் நம்மால் முழுமையாக கூற முடியாது. ஏன்னா நடராஜரை பற்றி ஒரு வார்த்தை 2 வார்த்தைகளில் எல்லாம் சொல்லிட முடியாது. சிவ தத்துவம் அப்படிங்கிறது சாதாரணம் கிடையாது. ஏனெனில் எதுவும் சாதாரணம் கிடையாது. சக்தியை பற்றி சொல்லணும்னா சௌந்தர்ய லஹரியை எடுத்துக்கிட்டா மேலோட்டமான ஒரு அளவுக்கு தான் எடுத்து சொல்ல முடியும். மேலும் உள்ளே சென்று மிகவும் ஆழ்ந்து விளக்கமாக அதை உணர்ந்து சொல்ல வேண்டும்னா அதற்கான திறமை நம்ம கிட்ட இருக்கிறதா அல்லது இல்லையாங்கிறது அந்த சக்திக்கு தான் தெரியும். அவ்வளவு பொருள் இருக்கிறது. அது எல்லோருக்கும் புரியும் அப்படின்னு கூற முடியாது. சரி, இப்பொழுது நடராஜர் பத்தில் உள்ள 10 பாடல்களும் அதன் விளக்கங்களும் பார்ப்போமா? முதல் பாடல். மண்ணாதி பூதமொடு விண்ணாதி அண்டம் நீ மறை 4 அடி முடியும் நீ மதியும் நீ ரவியும் நீ புனலும் நீ அனலும் நீ மண்டலம் 2 நீ பெண்ணும் நீ ஆணும் நீ பல்லுயிர்க்குயிரும் நீ பிறவும் நீ ஒருவன் நீயே பேதாதி பேதம் நீ பாதாதி கேசம் நீ பெற்ற தாய் தந்தை நீயே பொன்னும் நீ பொருளும் நீ இருளும் நீ ஒளியும் நீ போதிக்க வந்த குரு நீ புகழனாம் கிரகங்கள் 9 நீ இந்த புவனங்கள் பெற்றவனும் நீ எண்ணறிய ஜீவ கோடிகள் என்ற அப்பனே என் குறைகளால் குறைப்பேன் ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்றதில்லை வாழ் நடராஜனே ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்றதில்லை வாழ் நடராஜனே. அண்ட சராசனமும் நீதான்.
7 14 உலகங்களும் நீதான். பஞ்சபூதம் அப்படின்னு சொல்ற நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் எல்லாமே என் அப்பா ஈசனே நீதான. மறை 4 அடிமுடியும் நீ அப்படிங்கிறாரு. மறைனா என்ன? வேதம். வேதத்தின் அடியும் முடியும் அவர்தான்னு சொல்றாரு. சூரியன் நீதான், அந்த சந்திரனும் நீதான், பெண்ணும் நீதான், ஆணும் நீதான், எல்லா உயிருக்கும் உள்ள இருக்கிற உயிரும் நீதான், பொன்னாலான அனைத்தும் நீதான், கிரகங்கள் 9 ஏன் அந்த அனைத்து உலகங்களிலும் எண்ணிலடங்கா ஜீவங்களையும் பெற்றவனே நீதானப்பா. அப்படி எல்லாமுமா நீ இருக்கும்போது என் குறைய ஓட்ட இல்லாம வேற யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ஈசனே, சிவகாமிக்கு பிரியமானவனே, என்னை ஈன்ற தில்லையில் வாழும் நடராஜனே அப்படின்னு அழகா பாடுறாரு. 2வது பாடல். மானாட மழுவாட மதியாட புனலாட மங்கை சிவகாமியாட, மாலாட நூலாட மறையாட திரையாட மறை தந்த பிரம்மனாட, கோணாட வானுலக கூட்டமெல்லாம் ஆட குஞ்சர முகத்தனாட, குண்டலம் 2ஆட தந்தை புலியுடையாட குழந்தை முருகேசனாட, ஞான சம்பந்தரோடு இந்திரர் 18 முனியட்ட பாலகருமாட, நரை தும்பை அருகாட நந்தி வாகனமாட நாட்டிய பெண்களாட, வினையோட உனை பாட எனை நாடி இது வேளை விருதோடு ஆடி வருவாய். ஈசனே சிவகாமி நேசனே, என ஈன்ற தில்லை வாழ் நடராஜனே, ஈசனே சிவகாமி நேசனே, என ஈன்ற தில்லை வாழ் நடராஜனே. இந்த பாடல்ல சிவன் ஆட இந்த உலகம் இயங்குதான். இந்த உலகம் இயங்க ஆணிவேரே அவர்தான். சிவன் ஆடும்போது ஆசிரியர் எப்படி சொல்றாரு பாருங்க. மான் ஆடுகிறதாம், மழு ஆடுகிறதாம், தலையில் சூடி இருக்கும் சந்திரனும் ஆடுகிறதாம், தலையில் வைத்திருக்கும் கங்கையும் ஆடுகிறாளாம், இடப்பாகத்தில் இருந்து சிவகாமியும் ஆடுகிறாளாம், திருமால் ஆடுகிறாராம், பிரம்மன் ஆடுகிறாராம், வேதம் ஆடுகிறதாம், இந்திரன் தேவர்கள் எல்லாம் ஆடுகிறார்களாம். குஞ்சரமுகன், குஞ்சரமுகன்னா யானை முகன், விநாயகரும் ஆடுறாராம், நடராஜர் காதலி குண்டலங்கள் ஆடுகிறதாம், காலணி தண்டைகள் ஆடுகிறதாம், குழந்தையாகிய முருகனும் ஆடுகிறாராம், ஞானப்பால் அருந்திய ஞான சம்பந்தர் அவரும் நடராஜரின் குழந்தைதானே, முருக பெருமானின் அம்சம்தானே, அவரும் ஆடுகிறாராம். 18 முனிவர்களும் ஆடுகிறார்களாம், அஷ்டபாலகர்கள் ஆடுகிறார்களாம், நந்தி தேவர் ஆடுகிறாராம், நாட்டிய பெண்கள் எல்லோரும் ஆடுகின்றனராம். ஆக ஒரு சபையில் தலைவன் ஆடும் பொழுது கீழே இருக்கின்ற மற்றவர்கள் எல்லோரும் ஆடுவார்கள் தானே. இதையெல்லாம் உணர்ந்து உன்னை காணும் என்னுடைய எல்லா கர்ம வினைகளும் என்னை விட்டு ஓடுவதற்காக இந்த நேரத்தில் எனக்காக நீ ஆடி வர வேண்டுமே ஐயா. என் ஈசனே, சிவகாமிக்கு பிரியமானவனே, சிவபெருமானே, என்னை பெற்ற தில்லையில் வாழும் நடராஜனே, வருவாயப்பா அப்படின்னு பாடுறாரு.